கிருஷ்ணாகிருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த விடயத்தை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், குறிப்பாக ஒரு வாகனம் ஒன்று ஹயஸ் வேனில் பயணித்த 3 பேர் ஒரு ஹயஸ் வேனில் பயணிச்சிருக்கணும். அந்த வகையில் அவர்களை போலீசார் வழிமறித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் போலீசாரின் கட்டளையை மீறி அந்த வாகனம் பயணித்த வேளையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த அந்த வாகனத்தில் பயணித்தவர் ஒருவர், குறிப்பாக சிறுவன் என்று கருதப்படுகின்ற ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரம் அந்த வாகனத்தில் பயணித்த மற்ற ஏனைய 2 பேரையுமே போலீசார் கைது செய்திருக்கணும். இந்த நிலையில அந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அந்த சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பாக பலத்த வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த சிறுவன் தொடர்பாக அந்த சிறுவனுக்கு குற்ற பின்னணி இருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். ஆனால் இது உண்மை பொய் என்பது விசாரணைகளுக்கு பின்னரே தெரிய வரும். இந்த நிலையில் குறித்த சிறுவனின் வயது தொடர்பாகவும் தற்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நபர், அந்த உயிரிழந்த நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையிலே அந்த உயிரிழந்த நபர் ஒரு சிறுவன் என்று சொல்லி 17 வயதானவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இல்லை, அது தவறு என்று சொல்லி இன்றைய தினம் புதிய ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருக்கு 19 வயது என்று சொல்லி. இந்த நிலையில் போலீசாரே ஒரு மாறுபாடான நிலைப்பாட்டில், ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவில்லையோ என்ற ஒரு கேள்விதான் இதில் எழுகின்றது. இந்த நிலையில் இந்த நேற்று அதிகாலை 1:15 மணியளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் பின்னர் தடயவியல் போலீசார் உள்ளிட்ட பலர் அங்கு குழுமி விசாரணைகளை நடத்தி இருக்கின்றனர். இதன் போது அந்த உயிரிழந்த நபரின் மரண பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருந்தது. அந்த நிலையில் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விடயம் என்னென்னு சொன்னால், முன்பகுதியால் மூளையை துளைத்து கொண்ட அந்த தோட்டா சென்றதாலேயே அந்த உயிரிழப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் குறித்த உயிரிழந்த நபரின் உடலில் சில போதை மாதிரிகளும், போதைப் பொருளை பயன்படுத்தியதற்கான மாதிரிகளும் சிறிதளவில் இனங்காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கைக்கு பெற்றுக்கொள்வதற்காக அது தொடர்பான மாதிரிகளை கொழும்புக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில ஏற்கனவே அந்த கைது செய்யப்பட்ட அந்த உயிரிழந்தவருடன் கூட பயணித்த ஏனைய அந்த 2 பேருமே நேற்றைய தினம் ஊராட்சித்துறை போலீசார் ஊராட்சித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் போது அவர்களுக்கு 2 வாரம் விளக்கமறியலை விதித்து நீதிவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த நிலையில அந்த 2 பேரும் தமது சட்டத்தரணியூடாக இன்றைய தினம் ஒரு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து இந்த சம்பவத்துல தொடர்பான ஒரு கருத்து சொல்லியிருக்கணும். அந்த நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கணும். குறிப்பாக அந்த சம்பவத்துல நாங்கள் ஒரு வயல் வேலைக்காண்டி நாங்கள் போக இருந்த நாங்கள் அதுக்காண்டி அந்த வேலை செய்யறதுக்கான ஆட்களை ஏற்றுவதற்காகத்தான் நாங்கள் அங்கு போனது என்று சொல்லியும், சிறிய தந்தை தான் வாகனத்தை ஓடியதாகவும், குறிப்பாக அந்த வேறொருவர் தான் வாகனத்தை ஓடிவிட்டு இடையில் இறங்கியதாகவும், அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த பையன் தான் ஓட போறேன் என்று சொல்லி அந்த வாகனத்தை வாங்கி ஓடியதாகவும், அந்த நேரத்தில் தான் இந்த போலீஸ் மறைச்சவன்னு சொல்லியும், அந்த ஒரு பயம் காரணமாக அந்த ஆள் நிற்காம அப்படி ஓட நேரத்தில் தான் போலீசார் ஒரு முறை சுட்ட ஒரு சத்தம் தான் தங்களுக்கு கேட்ட என்று சொல்லியும், அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாண்ட மாதிரி அந்த நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னர் அந்த பகுதியில் மீட்கப்பட்ட வேனில் குறிப்பாக கயிறு, வாள் மற்றும் சாணம் என்பன இனங்காணப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்கள் தொடர்பாகவே பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமான கருத்து உருவாக்கங்களை செய்கின்றார்கள். இந்த நிலையில அந்த சாணம், அந்த வாகனம் நின்ற இடத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள சாணம் அடங்கிய ஒரு பையம் ஒன்று எரிந்து இருப்பதாகவும், இது தமக்கு சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாகவும்
பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில குறிப்பாக போலீஸ் மறைச்சா நிக்கலாம் தானே, ஏன் இவர் ஓடிஞ்சவர், இதனாலதான் போலீஸ் விட்டது என்று சொல்லி ஒரு தரப்பும், இல்ல அவர் தப்பி ஓடினாலும் போலீசார் அப்படி உயிரை பறிக்கிற அளவுக்கு என்ன அந்த பையன் பல செய்தவன், அதாவது போலீசாரே ஒரு தண்டனையை கொடுத்தா எதுக்கு நீதிமன்றம் இருக்கு என்று சொல்லி இன்னொரு தரப்பும் மாறி மாறி ஒரு விவாதமாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில பார்க்க போனா உண்மையிலேயே ஒருவன் போலீசாருடைய கட்டளைக்கு மதிக்காமல் சென்றால், போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்வது என்று சொன்னால் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக போலீஸ் ஊடக பிரிவு சொல்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அவ்வாறு நடந்ததா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இவர்கள் என்று சொன்ன அந்த வாகனத்தில் பயணித்தவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்த வாக்குமூலம், குறிப்பாக அந்த சம்பவம் இடம்பெற்ற போது போலீசார் என்ன மனநிலையில் செயற்பட்டார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், குறிப்பாக இந்த சம்பவம் இடம்பெற்ற போது வாகனத்தின் பின்பகுதியிலும் சில தாக்குதலுக்கான சேதங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதே நேரம் முன்பக்கத்தில் இருந்துதான் அந்த தோட்டா வாகனத்தை ஓடிய நபர் மீது தாக்குதல் நடத்தி இறப்பு சம்பவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையில் வாகனத்தின் கதவு பக்கமாகவும் இரத்த அடையாளங்கள் மாதிரிகள் காணப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இது ஒரு பாரியோடு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் இனி வரும் காலங்களில் இடம்பெறும் போதுதான் இதனுடைய உண்மைத்தன்மைகள் தெரிய வரும். என்றாலும் கூட இந்த சம்பவம் தொடர்பான சர்ச்சைகளுக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பான விசாரணைகள் முழுமையாக நடைபெற்று அது தொடர்பான முடிவுகள் வரும்போது இதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும். அந்த வகையில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கு வாய்த்த விதத்திலே ஒவ்வொரு கருத்துக்களை கூறி வருகின்றமைதான் உண்மையான விஷயமாக இருக்கின்றது. மற்றொரு விடயம் என்னவென்று சொன்னால், புதிய அரசியலமைப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்ற நிலையில தமிழ் தரப்புகளிடையிலே ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுவிட்சர்லாந்து தூதரகம் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது எதிர்வரும் 19ஆம் தேதி. இந்த நிலையில அந்த கலந்துரையாடல் ஏதோ ஒரு காரணத்தினால திடீரென்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த கலந்துரையாடல் நடத்தப்படுவதற்கு காரணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை எதிர்வரும் 15ஆம் தேதி, அதாவது அந்த சந்திப்பு நடப்பதற்கு ஒரு 4 நாளைக்கு முன்னுக்கு நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இடம்பெற்றதால தான் அந்த சந்திப்பு ஏற்கனவே ஒரே விடயத்துக்காக 2 முயற்சி என்ற அடிப்படையில் சுவிட்சர்லாந்து தூதரகம் அந்த கலந்துரையாடல் 19ஆம் தேதி கலந்துரையாடல காலவரையின்றி பிற்போட்டதாக ஊடகங்கள்லையும் செய்திகள் வந்திருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் அந்த ஊடகங்கள்ல வந்த செய்தியை மறுத்து தமிழ் தேசிய பேரவை என்ற தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அதில் அவர் பகிரங்கமாக இலங்கை தமிழரசு கட்சியை குற்றஞ்சாட்டி அந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டார். குறிப்பாக நாங்கள், அதாவது தமிழ் தேசிய பேரவையான், அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், நாங்கள் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரிலிருந்து இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டுவதற்காக பல்வேறுபட்ட தரப்புகளையும் சந்திச்சு வாரம், சிவில் சமூகங்கள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்புகளையும் சந்திச்சு வாரம். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்த 15ஆம் தேதி சந்திப்பும் நடைபெற உள்ளது. அது யாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடக்க போகுது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதே நேரம் நாங்கள் அந்த முயற்சிகளை முன்னெடுத்த போது அதை குழப்பி அடித்த தரப்புகள், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை நாங்கள் அன்றைய தினத்தில் நாங்கள் கதைச்சிருந்தோம். ஆனா இலங்கை தமிழரசு கட்சிக்கு எப்ப சுமந்திரம் பொதுச் செயலாளராக வந்தாரோ அவர் அதுக்கு பிறகு அந்த சந்திப்புகளை எல்லாம் அந்த பேச்சுக்களை எல்லாம் முறிச்சு செயற்பட்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் இந்த சுவிஸ் தூதரகத்தின் அந்த செய்தி ஊடகங்கள வெளியான நிலையில தான் சுவிஸ் தூதரகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும், அந்த நிலையத்தில் சுவிஸ் தூதரகம் கூட அகில இலங்கை எங்களுடைய நடவடிக்கையால தான் நீங்க இந்த 19ஆம் தேதி சந்திப்பை பிற்போடுறீங்களா என்று நான் கேட்ட போது இல்லை அப்படியான ஒரு காரணத்துக்கான நாங்கள் அதை செய்யல, ஏற்கனவே இப்படி ஒரு சந்திப்பு நடக்க போகுது என்று சொல்லி ஊடகங்கள்ல செய்தி வந்ததால அதால அந்த கூட்டத்துக்கு வெர்ராக்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்படலாம் என்ற ஒரு காரணத்துக்காண்டித்தான் அந்த சந்திப்பை நாங்கள் ஒரு நடத்துவதிலிருந்து தற்போதைய வரைக்கும் தவிர்த்து வர்றோம் என்ற மாதிரி ஒரு கருத்தொண்ட தூதரக அதிகாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த
தங்களுடைய முயற்சி பொதுவாக சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கூட, இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கூட நாங்கள் அழைப்பு விடுத்தோம். நாங்கள் அழைப்பு விடுத்தாப்புலதான் இவர்கள் இந்த சந்திப்பை வந்து குழப்போணும் என்றதுக்காண்டி தமிழரசு கட்சி செயற்படுவதாகவே பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை கொண்டுட போற நிலையில, பெரும்பான்மை இருக்கின்ற நிலையில தமிழ் தரப்புகள் ஒருங்கிணைக்க கூடாது என்ற ஒரு சதி முயற்சிக்காக, ஒரு பொது நிலைப்பாட்டை சிவில் சமூகங்களோ தமிழ் கட்சிகளோ எட்டக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் இவர்கள் குழப்பி அடிக்கிறார்கள். ஏக்கிய ராஜ்ஜிய அரசியலமைப்பை அமுல்படுத்த போகின்றார்கள், அதற்கான ஒரு முயற்சிக்காகவே இவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்ற துணையில வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டி இருக்கின்றார். இதற்கு இலங்கை தமிழரசு கட்சியோ இல்லாட்டி இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MS சுமந்திரனோ என்ன ஒரு எதிர்வினையை காட்டப் போகின்றார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சந்திப்பு ஒன்று நடைபெறவிருந்த நிலையில் அது தற்போது பிற்போடப்பட்டிருக்கின்றது, அல்லாட்டி அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் மட்டுமே தற்போது எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த 19ஆம் தேதி சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 15ஆம் தேதி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய பேரவையின் முயற்சியில சிவில் சமூகங்கள், அதே நேரம் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இதில் பங்கேற்பார்களா இல்லையா என்பது கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் சிவில் அமைப்புகளுடனான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்றமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவை 15ஆம் தேதி நடாத்த இருக்கின்ற கூட்டம் காரணமாக சுவிஸ் எம்பசி அதிருப்தி அடைந்து அதால் வந்து கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து அவர்கள் அதை முற்று முழுதாக மறுத்தவை. தாங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவில்லை, மாறாக வந்து அந்த செய்தி முதல் தடவையாக வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த உடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேளையிலே வந்து உங்களுக்கு, அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு, தமிழரசு கட்சிக்கு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சில வேளையிலே அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுந்ததே தவிர தங்களுக்கு வந்து அந்த செய்தி வெளிவந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த செய்தி வெளிவருவதின் ஊடாக அதில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு சில வழியில் வந்து பிரச்சனைகள், அதால் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்றது தான் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும். ஆனால் அந்த 19ஆம் தேதிக்குரிய முயற்சிகள் இப்போதைக்கு வந்து தாங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை வந்து ஒன் ஹோல்டு, அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கான காரணம், இதிலே இந்த 19ஆம் தேதி சந்திப்பை கேட்டதே தமிழரசு கட்சி. அந்த 19ஆம் தேதிக்கு சந்திப்பு வேணுமென்று கேட்டதே, எங்களோட வந்து கேட்க சொல்லி கேட்டதே வந்து தமிழரசு கட்சி, நான் இல்லை. அதுவும் இன்னும் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது வந்து ஏதோ நான் தான் சுவிஸ் அரசாங்கத்துக்கு கேட்டு இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டதாக, அதுவும் ஒரு அப்பட்டமான தவறான ஒரு கருத்து. தமிழரசு கட்சியுடைய குறிப்பாக சொன்னால் வந்து சுமந்திரன் தான் சுவிஸ் எம்பசிக்கு வந்து கேட்டிருந்தது வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்த சொல்லி, சரிதானே? அப்போ அதே தரப்பு வந்து தங்களிடம் வந்து 19ஆம் தேதிக்கு வந்து இனி சந்திக்க தங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏனென்றால் 15ஆம் தேதிக்கு வந்து தமிழ் தேசிய பேரவை, குறிப்பாக நான் ஒரு இதே விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறதாகவும் தங்களுக்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாக காரணமாக வந்து 2 கூட்டங்கள் அவசியமில்லை. மற்றது தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு குழப்பமாகவும் இருக்கின்றபடினால் தங்களுக்கு 19ஆம் தேதியில் கலந்து கொள்வது சம்பந்தமாக தங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்படிங்க சொல்கிறேன். அப்போ இந்த ஊடகங்களிலே வந்து இந்த கருத்து தெரிய ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தால் வந்து ஆக குறைஞ்சது வந்து எங்களிடமும் கூட எங்களைத்தான் நீங்கள் குற்றச்சாட்டுறீர்கள், எங்களோட தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்தை கேட்டிருக்கலாம், அல்லது ஆக குறைஞ்ச வந்து சுவிஸ் எம்பசிட்ட நேரடியாக வந்து தொடர்படுத்து நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து
முற்று முழுதாக உண்மைக்கு முரணான செய்திகளை வந்து அப்படி போட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். உண்மையிலே சுமந்திரனுக்கு வந்து உதுக்குலராக வந்து ஒரு சில ஊடகங்கள்ன்ற பேரில் வந்து ஒரு சில இதுகள் வந்து இருக்கலாம். அவர்கள் வெளியிட்டாலும் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து இயங்கி கொண்டு வருகின்ற ஊடகங்களும் கூட அவ்வகையான வந்து கருத்துக்களை தவறான உண்மைக்கு முரணான எங்கள் தொடர்பாக கருத்துக்களை வந்து வெளியிட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு ஏமாற்றமாக இருக்குது. நான் இன்னும் ஒன்றை சொல்லணும். நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் உட்பட ஊடகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வடகிழக்கை சார்ந்த ஊடகவியலாளர்கள் உட்பட ஊடக ஆசிரியர்மார் உட்பட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களோட ஒரு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் சந்திப்புகளை செய்து கொண்டு வருகிறோம். அந்த சந்திப்புகளுடைய நோக்கங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்புன்றது வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு விஷயம். இரண்டால் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து அனுரகுமார திசாநாயக்க ஒரு ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாகத்தான் குறிப்பிட்டும் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழருடைய அனுமதியோடு நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முற்றுமுழுதாக நாங்களாகவே வந்து கைவிடுற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயும் சிவில் சமூகத்தும் ஊடகவியலாளர்களும் வந்து சிவில் சமூகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம். அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு பொது புள்ளியில் சந்திக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாள வேணும் என்றதை வந்து 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடைய வந்து சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம். அதை நாங்கள் தொடர்ந்தும் ஊடகங்களோடு வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கதைச்சதை போன்று நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளோடையும் செயற்பாட்டாளர்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் கழிச்சு கொண்டு வருகிறோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் 2024 தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு பொது புள்ளிக்கு ஒரு பொது நிலைப்பாட்டை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சிகளை நாங்கள் தான் மேற்கொண்டுறாங்க. நாங்களாக தான் விரும்பி அதை மேற்கொண்டுறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் தலைமை வகிக்கிறதோ நாங்கள் தான் அதுக்கு தலைவர்களாக வந்து வரணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கே இல்லை என்றதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். தமிழரசு கட்சி வந்து தாராளமாக வந்து அந்த பொறுப்பை வேணுமெண்டா 8 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி என்ற வகையில் வந்து அவை நாங்கள் சந்தித்து நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எப்படி நாங்கள் இதை முன்னும் கொண்டு போகிறோம் என்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுற இடத்துல வந்து அவர்கள் வேணுமென்றால் வந்து அதை ஏற்பாட்டாளராக வந்து முன்வரலாம். அது எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஊடக மட்டத்தில் வந்து வெளிப்படைத்தன்மையை பேணுறதுக்காக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ அதுண்ட முயற்சி இன்றைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து அவர்கள் வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் என்னென்றால் ஒரு சில ஆசனங்கள் வந்து அவர்கள் விரும்பினவை ஒரு சில பதவிகள் வந்து விரும்பின இடத்துல வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த பங்கிடுறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி அவர்களோட ஒரு ஒப்பந்தம் கூட வந்து நாங்கள் கைச்சாத்துட்டோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை இந்த அரசியலமைப்பை மையப்படுத்தி தான் எங்களுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளும் 2024ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதுண்ட இன்னொரு தொடர்ச்சியாக வந்து தமிழரசு கட்சி வந்து இதை மறுத்து எங்களோட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு மறுத்த இடத்திலே ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு அவர்கள் உத்தியோகபூர்வமாக வந்து அதை மறுக்கிறார்கள். இது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனே வந்து அவர் அதை முறிக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை. இப்போ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து பதவியில் பெற்றதுக்கு பிறகு வந்து 13ஆம் திருத்தத்தை பற்றி அந்த ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக மீறி உதாசீனம் செய்கிற வகையில் வந்து தோத்துப்போன ஒரு 13ஆம் திருத்தத்தை பற்றி கதைக்க வழிக்கிட வந்து அவர்களும் வந்து எங்களிடமிருந்த விலகி சென்ற இடத்துல இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வந்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்பட்டு இருக்கின்ற நிபந்தனை இல்லாத அரசியல் நிபந்தனை ஒன்றும் இல்லைங்க. என்ன இணக்கப்பாட்டை எனக்கு தெரியும். ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். சரியா ஒன்றா இருக்கிற இடத்துல நாங்கள் தொடர்ந்து வந்து 2024ஆம் ஆண்டில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சிவில் சமூகத்தோடு சேர்ந்து வந்து நாங்கள் அதை முன்கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்தோம். அதனுடைய விளைவாக வந்து
நாங்கள் இதை இனியும் பிற்போடக்கூடாண்டதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னமே வந்து நாங்களும் சிவில் சமூகத்துக்கு இடையில வந்து நடைபெற்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து நாங்கள் முடிவெடுத்து போட்டு வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதியை எல்லாட்டி வந்து 2ஆம் கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை முன்வைக்க வேணும்ன்ற கொள்கை அளவில் வந்து நாங்கள் இணங்கியிருந்தோம். இறுதியில் வந்து சிவில் சமூகம் சொல்லித்தான் 14ஆம் தேதி இல்லாட்டி 15ஆம் தேதி வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து வெப்பமென்று முடிவெடுத்திருந்தோம். அந்த நிலையிலே இப்போ சிவில் சமூகம்ன்றா உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியை ஆதரிக்கிற அமைப்புகள் இருக்குது, இல்லாட்டி நபர்கள் அந்த சிவில் சமூக மட்டத்தில் வந்து இருக்குது. அதே போன்று வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய தரப்புகளும் வந்து இருக்கலாம் அதில். ஆகவே நாங்கள் அவர்களோட வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து டேட் எப்போ வெக்க வேணுமென்ற விஷயங்களை வந்து பேசி நாங்கள் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதி என்ற விஷயம் ஆராயப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் எம்பசி வந்து எங்களுக்கு சொல்லுது வந்து இப்படி சுமந்திரனோட பேசி போட்டு ஒரு ஒரு சந்திப்பொன்றை ஏற்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் விரும்புகிறார்கள், வந்து நீங்கள் இணங்குறீங்களோண்டு என்று கேட்டுக்கொண்டவே சரிதானே. அப்போ அந்த பின்னணியில் நாங்கள் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து நாங்கள் இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராய தொடங்க வேணும் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்க தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து எங்களோட சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களை விட்டு போட்டு அந்த நிகழ்வை செய்திருக்கலாமா? நாங்கள் 15ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி செய்ய இருந்த நிகழ்வை அவர்கள் எங்களோட பேசுகிறதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கிற ஒரு நிலையில் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் நாங்கள் அதை செய்திருக்கலாமா? அந்த வகையில் தான் சிவில் சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அழைப்புதலை வந்து விடுக்க போகிறோம் அப்படிங்க சொல்கிறோம். இது வந்து 19ஆம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து செய்கிற ஒரு விஷயம் இல்லை, அது கட்டாயம் நடக்கலாம், அதில் ஒரு சிக்கலும் இல்லை சரிதானே. ஆனால் 15ஆம் தேதி இதுக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் வந்து அதை செய்தால் நாங்கள் 19ஆம் தேதிக்கு போகிற இடத்துல வந்து அவர்கள் அதை எப்படி 15ஆம் தேதி கூட்டத்தை பார்க்கிறார்கள் என்றால் தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து எங்கடையாக வந்து கொண்டு வந்து அங்கே அவர்களை ஒரு லக்குக்கு கொண்டு வரதுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வரோம்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்திருக்கும். உலகளவில் பேசப்படும் எப்ஸ்டீன் ஆவணங்கள் தொடர்பான சர்ச்சைகள் வந்து பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில வந்து இலங்கையில் வந்து 1000 கண்கள், இலங்கையிலிருந்து 1000 கண்கள் சீனாவுக்கு தானம் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கின்றது. இதுக்கும் அந்த எப்ஸ்டீன் ஆவணங்களுடனான தொடர்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. குறிப்பாக பணத்திற்கு பெரிய அளவில் அது விற்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. குறிப்பாக 2009 யுத்தத்திற்கு பின்னர் அந்த 1000 கண்கள் சீனாவுக்கு தானம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த எப்ஸ்டீன் ஆவணங்கள் தொடர்பாக பேசுபொருளான நிலையில வந்து குறிப்பாக அண்மையில யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்புல குறிப்பாக பாலியல் தேவைகளுக்காக சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள், அதுவும் குறிப்பாக இலங்கையிலேயும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இந்த நிலையில வந்து இந்த 1000 கண்கள் தானம் செய்யப்பட்ட விவகாரத்திலையும் வந்து இந்த எப்ஸ்டீன் ஆவணங்களை தொடர்பு படுத்தி சமூக வலைத்தளங்கள்ல வந்து வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக அது ராஜபக்ஷ காலத்தில் இடம்பெற்றதாகத்தான் பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது. உண்மையிலேயே இதுகள் எல்லாமே வந்து ஒரு ஊகங்களான ஒரு கருத்துக்களாக இருக்கின்றதை ஒழிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல்கள் எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை. குறிப்பாக அரசு கூட இந்த விடயத்தில் இதுவரை மௌனம் காப்பதாகவே தெரிகின்றது. இதே வேளையில வந்து முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 13ஆம் தேதி அவருக்கு ஆஜராகுமாறு அந்த அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்திக்கான ஒரு செயலாளராக இருந்தபோது செய்யப்பட்ட ஒரு விடயம், குறிப்பாக அவருடைய காலத்தில் அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலே ஒரு வீட்டு தொகுதி கையளிக்கப்பட்ட விதத்தில் முறையற்ற விதத்தில் அந்த வீடுகள் ஒரு சிலருக்கு கையளிக்கப்பட்டது
என்ற அடிப்படையிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவருக்கான விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ராஜபக்ச தரப்பினரும் பல்வேறு நேரங்களில் விசாரணைக்கு அழைக்கப்படும் நிலையில் கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா அல்லது என்ன நடக்கப் போகின்றது என்ற கேள்வியும் பரவலாக எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் மேலும் பல தகவல்களுடன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.